நீ எல்லாம் மனுஷனாயா? இல்ல மாப்பிள்ள, இல்ல வேற ஏதாவது? உன்னை எல்லாம் நான் எவ்வளவு நம்புனேன். உன் மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன். எங்க போனாலும் மாமா மாமான்னு கூடவே கூப்பிட்டு வச்சு நடந்தல்ல, அதுக்கு நீ காட்டுற மரியாதை இதானா? என்ன மாப்பிள்ள இதெல்லாம் இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துப்பீங்க? சூர்யா எப்படியாச்சும் இந்த டெண்டர்ல ஜெயிச்சிருவான். பழைய மாதிரி பிசினஸ்ல அவன் கவனம் செலுத்தவன எவ்வளவு ஆசையா இருந்தேன். பாத்தியா சுந்தரவள்ளி, ஏன் அவனுக்கு டெண்டர் மிஸ் ஆச்சுன்னு தெரியுதா உனக்கு? எவ்வளவு நாளா இது நடக்குது? ஒன்னதான் கேக்குற, எவ்வளவு நாளா நடக்குது? கூடவே இருந்து இப்படி குழி பறிக்கிறத எத்தனை நாளா பண்ணிட்டு இருக்கீங்க? அத்தை தெரியாம ஏதோ ஆசையில. தெரியாம ஆசையில ஏதோ தப்பி தவறி கீழே விழுந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. எல்லாம் தெரிஞ்சு பிளான் பண்ணி செஞ்சிருக்கீங்க. எல்லாம் அங்க நடக்கிற ஒவ்வொன்னையும் போட்டு கொடுத்திருக்கீங்க. அசிங்கமா இல்ல? ஏன் எதுக்கு இந்த திருட்டுத்தனம்? இங்க நடந்திருக்கிறத பார்த்தா இது இன்னைக்கு நேத்து நடந்த மாதிரி தெரியல. பல நாளா நீங்க இதை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. பல நாள் திருடு இன்னைக்கு மாட்டிக்கிட்டான், அப்படிதானே? டாடி, இவங்களை எல்லாம் நம்பி இனிமே இந்த வீட்டை வச்சிருக்க வேண்டாம் டாடி. இவங்களுக்கு என்ன செட்டில்மெண்ட் பண்ணணுமோ பண்ணி இப்பவே வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுங்க. ஓகே, யூ ஹேவ் டு டு இட். கேட்டீங்கல்ல, இனிமே இந்த வீட்டுல உங்களை யாரும் நம்ப மாட்டாங்க. ஐயோ அம்மா, அம்மா, அம்மா நில்லுங்க அம்மா. அம்மா அம்மா. வேண்டாம் மாதவி, எதுவும் பேசாத, என் கண்ணு முன்னாடி நிக்காத. தயவு செஞ்சு இங்க இருந்து போ. ப்ளீஸ்மா, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கொஞ்சம் கேளுங்கம்மா. என்ன கேட்கணும்? எதடி கேட்க சொல்ற? எவ்வளவு பெரிய அசிங்கம், நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய அவமானம். அங்க வெளியில அவங்க கேவலமா பேசும்போது தலை குனிஞ்சிட்டு நின்னண்டி. அவ்வளவு பெரிய அவமானத்தை தேடி தந்திருக்கேன். இப்படி ஒரு துரோகத்தை செஞ்சிருக்கீங்களே. உண்ட வீட்டுக்கே ரெண்டக செய்யறதுங்கிறது இதுதான். நீயும் உன் புருஷனும் பண்ணிருக்கீங்க பாருங்க. உங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணிருக்கேன். என்னை எதால அடிச்சுக்கிறது? அம்மா அம்மா, அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. ஒரே நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்கம்மா. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கோ. என்ன உண்மை? இதுக்கு மேல என்ன உண்மை தெரியணும் எனக்கு? ஏண்டி, இந்த வீட்டுல என்னைக்காவது ஒரு நாள் என் பொண்ணு நான் உன்னை என்னைக்காவது விட்டு கொடுத்திருக்கேனா? உனக்கும் சரி உன் புருஷனுக்கும் சரி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை என்னைக்காவது இந்த வீட்டுல இல்லாம இருந்திருக்கா? எல்லா விஷயத்திலயும் உனக்கு தானடி சப்போர்ட் பண்ணுவேன். ஏன் உன் அப்பாவும் உன் தம்பியும் உன்னை ஏதாவது பேச வந்தாங்கன்னா பேச விட்டுருக்கேனா? அந்த நிமிஷமே அவங்க வாய் அடைச்சிருக்கேன்ல, அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு எனக்கு கொடுத்துட்டீங்கல்ல. அப்படியே கூடி குறுகி நின்னு போடி, என்ன பேச வைக்காத. அம்மா அம்மா அம்மா, ப்ளீஸ்மா, அப்படிலாம் பேசாதீங்க. உங்க காலை பிடிச்சு கூட கேக்குற. ஒரு நிமிஷம், நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேளுங்கம்மா, ப்ளீஸ்மா. மா, நடந்தது எல்லாமே உண்மைதாம்மா. நான் பொய்யெல்லாம் சொல்லல. ஆனா அதுக்கும் என் புருஷனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. இது எல்லாமே நான் தாம்மா பண்ணேன். என்னடி, என்ன புது கதையா? என்ன உளறிட்டு இருக்க? இல்லம்மா, அந்த கான்ட்ராக்டை எடுக்க வேண்டான்னு நீங்க சொன்னப்ப, சூர்யா நான் அதை எடுப்பேன், ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு சவால் விட்டப்ப, நீங்களும் அவங்க கிட்ட சவால் விட்டீங்க. அதை பார்த்த உடனே என் மனசுக்குள்ள ஒரு வைராகியம் வந்துருச்சுமா. வீட்டுக்குள்ள சிங்கம் மாதிரி இருக்கிற என் அம்மா எப்பவுமே தோத்துறக்கூடாதுன்னு நினைச்சேன். அதனாலதான் எப்படியாவது உங்களை இதுல ஜெயிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டம்மா. அதுக்காக தான்மா அந்த ஆப்போசிட் கம்பெனில பேசி நான் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணேன். எனக்கு தப்புன்னு தெரியும்மா. ஆனா உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியலம்மா.
ஏற்கனவே அந்த சூர்யா உங்களை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறான். எதுக்கு எடுத்தாலும் தாய்க்குளம்னு உங்களை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்படி இருக்கப்ப இந்த பிசினஸ் விஷயத்துல அவன் உங்களை ஜெயிச்சிட்டானா அதுக்கப்புறம் அவன் இஷ்டத்துக்கு ஓவரா பண்ணுவாமா. அதுக்காக இதெல்லாம் நினைச்சுதாமா என்ன ஆனாலும் பரவாயில்ல, பழி என் மேலயும் என் புருஷன் மேலயும் விழுந்தாலும் சரி, நாங்க இதை செய்வோம்னு செஞ்சுட்டோம். நிஜமா சொல்றியா? அம்மா அம்மா சத்தியமாமா, நான் என்னைக்காச்சும் இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சிருக்கேனாமா? அம்மா என்ன பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல, நான் எது வேணும்னாலும் உங்ககிட்ட வந்து நேரடியா கேட்டுருவேன். இந்த ஒளிச்சு பேசுறது, இந்த திருட்டுத்தனம் பண்றது, இதெல்லாம் எனக்கு சுட்டு போட்டாலும் வராதுமா. நான் இவ்ளோ காலம் இங்க இருந்திருக்கேன்ல, இதுக்கு முன்னாடி எங்கேயாவது 100 ரூபாய் எடுத்திருக்கேன்னு என் மேல யாராவது விரல் நீட்டி சொல்லிருக்காங்களாமா? நான் நீங்க பெத்த பொண்ணுமா. நானும் என் புருஷனும் எவ்வளவு நேர்மையா இருந்திருக்கோமா. இது முழுக்க நீங்க ஜெயிக்கணும்னு நினைச்சு பண்ணதுமா. வேணும்னா இந்த உண்மையை நான் எல்லாரும் முன்னாடியும் கூட சொல்லிருக்கலாம். அப்படிலாம் சொன்னா உங்க மரியாதை கெட்டு போயிடும் தான் நான் அப்படி சொல்லலமா. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க தாமா ஜெயிக்கணும். நீங்க தலை நிமிர்ந்து நிக்கணுமா. நான் அதுக்காக தாமா இதை செஞ்சேன். கடைசியில என் புருஷ பேரை அந்த கவர்ல எழுதி கொடுத்ததுனாலதான் இப்ப அவரு கெட்டவர் ஆயிட்டாரு. மா எங்களை நம்புங்கம்மா, ப்ளீஸ் ப்ளீஸ். நான் கூட தப்பா நினைச்சிட்டேன். பரவாயில்லம்மா, இப்பவாது உங்களுக்கு உண்மை புரிஞ்சுது. சரி, இங்க பாரு, மாப்பிள்ளை எல்லாரும் தப்பா பேசிட்டாங்க. அவரை எதுவும் மனசுல வச்சுக்க வேணான்னு சொல்லு. நான் அவர்கிட்ட பேசிக்கிறேம்மா, நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, எனக்கு அது போதும். ஹலோ அம்மா. என்ன ரேணுகா, வீடே ரணகலமா இருக்கா? ஆமாமா, பயங்கரமான சண்டை. வீட்டுல ஆளுக்கு அடிச்சுக்கிறாங்க. பார்க்கவே ஜாலியா இருக்கு. ஆனா நீங்க பயங்கரமான ஆளுமா, உட்கார்ந்த இடத்துல இருந்து என்னென்ன வேலை செய்றீங்க. நீங்க தங்க காயின் கொடுத்து விட்டீங்கல்ல, அது கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுமா. நந்தினி கொண்டு வந்து கரெக்டா சூர்யா சார் கிட்ட கொடுத்தாலாம். அதுல அசோகன் பேர் இருந்துச்சா? எதிர்பார்த்த மாதிரி மொத்த சந்தேகமா அவர் மேலேயே வந்துருச்சு. எல்லாரும் எகிரி பேசினாங்களா. அப்புறமா நந்தினி தான் வேணும்னே இத செஞ்சான்னு மாதவி டென்ஷன் ஆகி ஒரு மாதிரி வீடே கலவரமா இருந்துச்சுமா.